சித்தர் ராஜராஜேஸ்வரி அம்மாவுக்கு தேவையான பணிவிடைகளை செய்த ராமாயி, மல்லிகா ஆகியோர் தற்போது அதே தம்புச்செட்டி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள ராஜராஜேஸ்வரி அம்மாவின் ஆலயத்தை பராமரித்து வருகிறார்கள். அவர்கள் ராஜராஜேஸ்வரி அம்மாவை பற்றி அடுக்கடுக்காக தகவல்களை தெரிவித்தனர். அந்த தகவல்கள் அனைத்தும் கேட்பவர்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே அழைத்து செல்கிறது. அந்த அளவுக்கு ராஜராஜேஸ்வரி அம்மாவின் அருள் அலைகள் தம்புச்செட்டி தெருவில் நிறைந்து இருந்தன, இப்போதும் இருக்கிறது. அவரை சித்த புருஷினி என்றே சித்தர் ஆய்வாளர்கள் அழைத்தனர். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாவித துன்பங்களையும் துடைக்கும் கருவியாகவும், மாபெரும் ஆறுதல் தரும் சக்தியாகவும், நல்வழிப்படுத்தும் மகானாகவும் ராஜராஜேஸ்வரி அம்மா திகழ்ந்தார். பக்தர்கள் யாராவது உடல்நிலை சரியில்லை என்று வந்தால் அவர்களிடம் 10 பாட்டில் அமிர்தாஞ்சன், நீலகிரி தைலம் ஆகியவற்றை வாங்கி வரச் சொல்வார். அவர்கள் வாங்கி வந்ததும் அந்த 10 பாட்டில் அமிர்தாஞ்சனையும் தனது முகத்திலும் உடம்பிலும் பூசிக்கொள்வார். குறிப்பாக 2-3 பாட்டில் அமிர்தாஞ்சன் தைலத்தை அள்ளி எடுத்து முகம் முழுக்க பூசிக்கொண்டு, இனி உன் நோய் தீர்ந்துவிடும், சென்று வா என்பார். அவர் சொன்னபடியே நோய்கள் தீர்ந்தன.